நைட்டு நம்ம மொட்டை மாடியில் டியூஷன்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே டிவியை பார்த்துட்டு சாப்பாடு வேலையை முடிச்சுட்டு தூங்கி எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு கொஞ்ச நேரத்தில் ஏதாவது படிப்போம்னு திருக்குறள் படிச்சேங்க. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்ற ஒரு அழகான குறள். மா அப்படிங்கிறதுக்கு ஓரெழுத்து ஒரு மொழியில பொருள் என்ன அப்படின்னா பெரிய, விலங்கு, அழகு இந்த மாதிரிலாம் பொதுவாக சொல்றாங்க. மா அல்ல மாடல்ல அப்படின்னா சிறந்ததல்ல, உயர்ந்ததல்ல, பெரியதல்ல அப்படின்னு பொருள். திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதுன பரிமேலழகரே மாடல்ல அப்படிங்கிறதுக்கு மணியும் பொண்ணும் செல்வம் அல்ல அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. சங்க நூல்கள்ல பசுவையோ இல்ல வீட்டு விலங்கையோ குறிக்கிறதுக்கு ஆ அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் சிலப்பதிகாரத்துல கூட கண்ணகி மனுநீதி சோழனோட வரலாற்றை பாண்டிய மன்னன் கிட்ட சொல்லும் போது ஆவின் கடைமணி உகுனி நெஞ்சு சுடு அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். நேத்து ஒரு திருடர் என்னோட வாய்ஸ் அனுப்பி அதை உடனே அன்சென்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னேன். ஏன் அவருக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறேன்னா காரணம் இருக்கு. எனக்கு போட்டோஸ் வீடியோஸ்லாம் அனுப்பி 5 to 10 செகண்ட்ல அது எல்லாத்தையுமே அன்சென்ட் கொடுத்துட்டாரு. ஆனா அவருக்கே தெரியாது நான் அதை சேவ் பண்ணிட்டேன்னு. ஒருவேளை அந்த திருடர் இந்த போட்டோஸ்லாம் எனக்கு அனுப்பலனா எனக்கே ப்ரூஃப் இருந்திருக்காது. என் வாய்ஸ் ஒரு வீடியோ கிரியேட்டர் கொடுத்திருக்காரு. அந்த வீடியோ கிரியேட்டரோட பேரை நான் சொல்ல விரும்பல. நான் பேசுனது நான் பேசாது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு டவுட் வராம ரெடி பண்ணிருக்காங்களாமா. திராவிடத்தினால தமிழ்நாடு வளர்ந்துச்சா விழுந்துச்சு வெளியிட்ட அறிக்கையில வெளியிட்டாங்க போல. இந்தியாவோட மக்கள் தொகையில 6 தான் இருக்கு. எவ்வளவு அக்யூரேட்டா ரெடி பண்ணிருக்காங்களே. அதான் அந்த வீடியோ கிரியேட்டரும் கேட்டிருப்பாரு. நான் என்ன சொல்றேன், இந்த நுணுக்கத்தெல்லாம் இவங்க அரசியல்ல நல்ல விதத்துல யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எப்பவும் நேரி இருக்கலாம்.